ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 2 சாப்பாடெல்லாம் இல்லை. இன்றைக்கி காலைல இட்லி சமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு அடுக்கு ஊற்றிருக்கேன், வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி காலையிலேருந்து இங்கே வெயில் வரலைங்க. இன்றைக்கி மழை வந்தாலும் வரும். ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது. அதனால் என்னவோ காலிலேருந்து செம்ம தலைவலி. இட்லி ஒரு அடுக்கு ஊற்றினதுக்கப்புறம் சாம்பாருக்கு வெங்காயம் வெள்ளைப்பூட்டுலாம் உரிச்சிக்கிட்டு இருந்தேன். மேடம் எழுந்திரிச்சாங்க. மூஞ்சி கழுவிட்டு இங்கே பாருங்கள், வரக்காப்பி எங்கள் ஊரில் போடுவோம்ல. இல்லை, அது நம்ம ஊரில் எல்லாம் இருக்கும், இங்கெல்லாம் இருக்காது. நல்ல பிள்ளை. வரக்காப்பிக்கு எப்போதுமே ஒடிசாவில் பொறி கூட வச்சு சாப்பிடுவாள், அதனால அதை கேட்குறா. சொன்னால் கேட்கணும். நீ நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா? நான் நாளைக்கு உனக்கு வாங்கி தரேன். பிஸ்கெட் சாப்பிட்டா உனக்கு பிரச்சனை வரும். சொன்னால் கேளு. நாளைக்கு தேஜு நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா? சரி, நான் பார்க்குறேன் இருக்கான்னு. குடி இருக்கான்னு பார்க்குறேன். டே விலாக் தானே. அடுப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதும் தேஜுவை கொஞ்சம் வீடியோ எடுக்க விடலாமேன்னு அவளை எடுக்க சொல்லியிருந்தேன். லைட்டாக கீழே மட்டும் கேமராவை கையை வச்சு மறைச்சிட்டா, சரியாகவே தெரியல. தேஜு, நீ வீட்டுக்குள்ள அமைதியாக இருக்கேன்னா அது அதிசயம். என்ன பண்ணுற? என்ன சொன்ன? பைப்பா? உன் பொம்மைக்கு இப்படி துணியை போட்டு போத்தி வச்சிருக்கிற, மூச்சு விட முடியுமா? தூங்குதா? சரி. இட்லி சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணி இப்போ உள்ள குக்கரில் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பா, அம்மா, தேஜுவெல்லாம் ஊருக்கு போக போகிறாங்க. என்னோட சித்திக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கு, அதனால் பார்த்துட்டு வர போகிறாங்க. தேஜுவும் கூட போகிறா. ஹிமாலயா இந்த மாதிரி தான் தொப்பி எல்லாம் எல்லாமே இருக்குமா? அது ஹெலிகாப்டர். அது சுட்டி வெடி போடுது. சுட்டி வெடி போடுது. அது ஸ்டிக்கர். அது வெடி. ஐயோ, இது இது இதுன்னு உன்கிட்ட கேள்வி அடிக்கிறதா? பாய் பாய் சொல்லு, பாய் சொல்லு அம்மாக்கு. அம்மாவுக்கு இன்றைக்கி லாஸ்ட் ஆஃப் நைட்டு. நாளைக்கு ஷிஃப்ட்டு சேஞ்ச், டே ஷிஃப்ட்டு போவாங்க. எனக்கு இதுக்கப்புறம் துணி துவைக்கிற வேலை மட்டும்தான். துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு சாயங்காலம் மறுபடியும் நான் வீடியோ அப்லோட் பண்ண போகணும். துணியெல்லாம் துவைச்சாச்சு. கரெக்டாக அம்மா ஷிஃப்ட்டுக்கு போகிற நேரத்துக்கு வந்துட்டாங்க. அவள் தூக்கத்தில் இருக்கிறவள தம்பி பாப்பா பார்த்தியா? இப்போ அம்மா ஷிஃப்ட்டுக்கு போவாங்கள்ல, அதுக்காக நைட்டு சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். வந்த உடனே அங்கே பெரியம்மா, அப்பத்தா, அம்மாச்சி நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் விசாரிச்சாங்களாம். அதை பேசிக்கிட்டே இருந்தோம். நானும் தேஜுவும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனோடனே என்ன சொன்னேன்? அம்மாச்சி ஆஃப் நைட் போயிருக்காங்கல்ல, அவங்க எப்படி தப்பு செய்வாங்க? என்னம்மா அம்மாச்சி இருந்தாலும் அம்மாச்சி தப்புங்கிற, அம்மாச்சி இல்லைனாலும் அம்மாச்சி தப்புங்கிற? எல்லாமே அந்த ஃபேனு தப்பா? கரண்ட் இருந்தால் ஃபேன் ஓடும், கரண்ட் இல்லைன்னா ஃபேன் ஓடாது. அப்புறம் வீடு செய்யலாம். டைம் இப்போ 4:05ங்க. பக்கத்து ஊரில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அது வேற கேட்குது. காப்பிரைட் கிளைம் வந்துடுதா என்னன்னு தெரியல.
குளிச்சுட்டு பால் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்போதுமே வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னா என் ஹஸ்பண்ட் அப்பாவோட வண்டி எடுத்துகிட்டு நத்தம் கூட போவாங்க, சரியாக நெட்வொர்க் கிடைக்காம. இன்றைக்கி வந்து அப்பா சந்தைக்கு போயிருக்காங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான், தேஜு, அதுக்கப்புறம் அப்பா 3 பேரும் சேர்ந்து எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது, அங்கே முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை நத்தம் போகிற மாதிரி இருந்தால் நான் போய் தான் அப்லோட் பண்ணிட்டு வரணும். பார்க்கலாம். அது என்ன மட்டனா? அது என்ன சொல்லு? புல்லக்கோபி. காலிஃப்ளவர். மட்டன் இல்லை, மட்டன். சிக்கன் மட்டன். வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அம்மாவுக்கு டே ஷிஃப்ட், காலையில் கிளம்பிட்டாங்க. காலைல சாப்பாடு செஞ்சுட்டு ரசம் வச்சுட்டு பீர்க்கங்காய் பொரியல் செய்ய போகிறேன். எப்போதுமே இதுக்கு முன்னாடி பீர்க்கங்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒடிசாவில் குழம்பு செய்வோம். ஆனால் இங்கே வந்து எதுவும் குழம்பு செய்ய மாட்டாங்க, பொரியல் தான். முட்டை கூட சேர்த்து பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படின்னு கொஞ்சம் பார்ப்போமா? இதுதான் எனக்கு இங்கே ஃபஸ்ட் டைம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 3 முட்டை எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே வதக்கலாம். பீர்க்கங்காயிலேருந்து தண்ணி வரும், அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. வதக்குன்னு 5 நிமிஷத்துலேயே தண்ணி இந்த மாதிரி தான் வரும். ஆனால் பீர்க்கங்காய் நல்லா வேகணும்ல, அதே மாதிரி மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். நான் கடுகு போடும்போதே சீரகம் போட்டிருக்கணும், ஞாபகம் இல்லை, அதனால் தட்டி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. நான் எடுத்திருக்க 3 முட்டையை உடைச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். முட்டை பொரியலுக்கு எந்த மாதிரி வேக வச்சு நம்ம கிளறுவோமோ அதே மாதிரி தான் கிளறணும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் தான் நான் எப்போதுமே கிளறுவேன். இப்போ முட்டையை நல்லா வேக வச்சு கிளறியாச்சு. பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி செஞ்சுருக்கீங்களா, இல்லை இதில் வேறு என்னென்ன சேர்க்கணும், செய்யாதவங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி லைட்டாக தூவி இறக்கியாச்சு. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.